ஒற்றையாட்சி முறையை இலங்கை தமிழரசு கட்சி முழுமையாக எதிர்க்கிறது. ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. சற்று முன்னர் பிள்ளையானுக்கு எதிராக நீதிமன்றத்தில் பிறப்பித்துள்ள உத்தரவு. ராஜபக்சேக்களின் ஊழல் பட்டியலை ஆதாரத்துடன் வெளியிட்ட சந்திரிகா. நீதிமன்ற வளாகத்தில் அனுரவை பற்றி பிள்ளையான் வெளியிட்ட பகிரங்க அறிவிப்பு. இனப்படுகொலையின் வாயிலாக யாழ் சிந்துபாத்தி மயானம். சோமரத்ன ராஜபக்ஷ வெளியிடும் தகவல்கள் பன்னாட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ஸ்ரீதரன் கோரிக்கை. நீதிபதிகளின் ஓய்வு வயது நீடிப்பு. சட்டத்தரணிகள் சங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை. இலங்கைக்கான பயணத்தை நிறைவு செய்த சர்வதேச நாணய நிதியம். புலிகள் பாவித்த ஸ்பைனர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் மீட்பு. அம்பாறையில் சம்பவம். இலங்கை தமிழரசு கட்சி ஒற்றை ஆட்சியை எதிர்க்கும் கட்சியாகும். அக்கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே சமஷ்டி ஆட்சியை பெறும் நோக்கத்துடனேயே என்று அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாகர்கோயிலில் நிகழ்வொன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், சமஷ்டி கோரிக்கையை கடந்த காலத்தில் கடுமையாக விமர்சித்து கேலி செய்தவர்களே இன்று அதனை ஆதரிப்பவர்கள் போல மக்களை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார். 1971 ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் பாராளுமன்றத்தில் சமஷ்டி கோரிக்கைக்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்கப்பட்டிருப்பதை சமஷ்டி கட்சியை அவர் தமிழரசு கட்சியின் அடிப்படை கொள்கை சமஷ்டியை ஆட்சியை நிறுவுவதே என வலியுறுத்தினார். மேலும் அரசியல் அமைப்பில் இடம்பெற்றுள்ள ஐக்கிய ராஜ்ய என்ற சொல்லின் பொருள் தொடர்பாக மக்களுக்கு தவறான விளக்கங்கள் வழங்கப்பட்டதாகவும் ஒற்றையாட்சி என்பதிலிருந்து ஒருமித்த நாடு என்ற சொல்லுக்கு மாற்றம் செய்யப்பட்டமை அனைவருக்கும் தெரிந்த விடயம் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதேவேளை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களை தொடர்ந்தும் தவறாக வழிநடத்தி வருவதாகவும் அவன் குற்றம் சாட்டினார். இந்த விடயம் ஒற்றையாட்சியை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிற ஒரு கட்சி. எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டதே ஒற்றையாட்சிக்கு மாறான சமஷ்டி கட்சி தான் கட்சிக்கே பெயர். அந்த காலத்துல எல்லாம் அவருடைய கட்சி எங்களை கேலி செய்தவர். சமட்டி கட்சி என்று கேலி செய்த ஒற்றையாட்சி கட்சி தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ். 71 ஆண்டு ஜூலை மாதத்திலே ஜிஜி பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. அவருடைய கட்சியாளரான தியாகராஜா பேசுகிற போது சொன்னார், என்னுடைய தலைவர் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்த சமஷ்டி கோரிக்கை எவ்வளவு மோசமானது என்பதை என்னை விட திறமையாக பேசியிருப்பார் என்று பாராளுமன்றத்திலே சொல்லியிருப்பார். ஆகவே சமஷ்டியை மிக மோசமாக வர்ணித்தவர்கள் இன்றைக்கு ஏதோ தாங்கள் தான் அதை உருவாக்கினவர்கள் போல மக்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியுடைய கொள்கை முழுமையான சமஷ்டி ஆட்சி அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். பெயர் பலகைகளிலே நாங்கள் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. ஏக்கிய என்ற சொல்லுக்கு அர்த்தம் ஒன்று, ராஜ்ய என்ற சொல்லுக்கு அர்த்தம் நாடு, ரஜய என்று சொன்னால் ஆட்சி முறை. தற்போது இருக்கிற அரசியலமைப்பிலே ஏக்கிய ரஜய என்று சொல்லியிருக்கு, அதாவது ஒற்றை ஆட்சி. அது கடந்த காலத்திலே செய்யப்பட்ட வரைவிலே ஒரு நாடு என்று மாற்றப்பட்டது, ஏக்கிய ராஜ்ய என்று மாற்றப்பட்டது. இது ரஜய ராஜ்ய ஒரே மாதிரி சத்தம் முடிக்கிறதுனாலே தமிழ் மக்களுக்கு புரியாமல் இருந்தாலும் தமிழை விட சிங்களம் கூடுதலாக தெரிந்திருக்கிற கஜேந்திரகுமாருக்கு நன்றாகவே தெரியும். அதாவது ஒற்றை ஆட்சி என்ற பதத்திலே இருந்து ஒரு நாடு என்று அது மாற்றப்பட்டது. எங்களை எல்லாரையும் விட கூடுதலாக அறிந்திருக்கிறவர் அவர். அதை தெரிந்து கொண்டே மக்களை தொடர்ச்சியாக பிழையாக வழிநடத்துகிறார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானை எதிர்வரும் ஜூலை 13 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையிலேயே குறித்த தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசன் துரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையான் இன்று மட்டக்களப்பு நீதிமான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். கடந்த 14 நாட்களுக்கு முன்னர் அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டார்.
2006 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களை மோசடி செய்ததாக சந்திரிகா குற்றம் சாட்டியுள்ளார். வெளிநாட்டு கடன்களை அதிக வட்டி விகிதத்தில் பெற்று அதில் கமிஷன் பெற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நுரைச்சோலை அனல் மின் நிலையம் மற்றும் பல்வேறு சாலை அபிவிருத்தி திட்டங்களில் திட்ட மதிப்பை விட பல மடங்கு அதிக செலவீனம் காட்டும் ஊழல் நடந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் நிர்வாகம் ராஜபக்ஷ குடும்பத்துடன் தொடர்புடையவர்களின் கீழ் சென்ற பின் பெரும் நட்டத்தை சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அரச கொள்முதல்களில் கடுமையான டெண்டர் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டு எழும் அமைச்சர்கள் அல்லது அதிகாரிகள் 24 மணி நேரத்திற்குள் பதவியிலிருந்து விலக வேண்டும். காவல்துறை மற்றும் நீதித்துறை அரசியல் தலையீடுயின்றி சுயாதீனமாக செயல்பட வேண்டும். நாட்டின் நிர்வாக அமைப்பின் முறையான மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தன் மீது முன்வைக்கப்படும் அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுகள் என்று கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசன்துரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் மீண்டும் பேருந்தில் அழைத்து செல்லப்பட்ட போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கடந்த 14 நாட்களுக்கு முன்னர் பிள்ளையானுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளின் விசாரணை இன்று மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணைகளை அடுத்து பிள்ளையானை எதிர்வரும் ஜூலை 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்தில் இருந்து அழைத்துச் செல்லப்படும் போது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பிள்ளையானிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு என் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானவை, அனுரவின் வாயை போல அனைத்தும் பொய் குற்றச்சாட்டுகள் என்று பிள்ளையான் பகிரங்கமாக அறிவித்துவிட்டு சென்றுள்ளார். போலி குற்றச்சாட்டு அனுகூட வாய போல எல்லாமே போய் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் வாய போல எல்லாமே போய் ஹைலைட் போய் செம்மணி மனித புதைகுழி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் குறித்து மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுக்காமல் வெளிப்படுத்தல்களை பொருட்படுத்தாமல் இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ தன்னை சுயாதீனமான சாட்சியாளராக விடுவிக்கும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு உண்டு என்று குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் கேசரிக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: யாழ்ப்பாணம் சிந்துபாத்தி இந்து மயானம் என்பது தமிழ் மக்களின் எண்புகள் விதைக்கப்பட்டுள்ளது. இனப்படுகொலையின் வாயிலாகவே இன்று உலகுக்கு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பகுதியில் பெருமளவிலான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதார்கள் என்பதை மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ
கைது செய்யப்பட்ட காலப்பகுதிகளில் குறிப்பிட்டிருந்தார். வீரகேசரி பத்திரிகைக்கு வழங்கியுள்ள விசேட செவ்வியல் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ஷ செம்மணி சந்தியில் உள்ள கோயிலுக்கு முன்புறத்திலும் நல்லூருக்கு செல்லும் பாதையிலும் மனித உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் ராணுவத்தால் அவர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஆகவே இது மறைக்கப்பட கூடியதொரு விடயம் மட்டுமல்ல, உண்மையையும் நேர்மையுமான வகையில் இந்த விடயம் ஆராயப்பட வேண்டும். சோமரத்ன குறிப்பிட்டதற்கு அமைய செம்மணி பகுதியில் இருந்து இதுவரை 400க்கும் அதிகமான மனித எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன. அதனை காட்டிலும் மேலும் 200க்கும் அதிகமான எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்படும் சூழல் காணப்படுகின்றன. கொப்பேகடுவ ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் வேலனை, அல்லைப்பிட்டி, மண்டத்தீவு ஆகிய பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் அழைத்து வரப்பட்டு மண்டைத்தீவு தோமையார் தேவாலயத்திற்கு முன்பாக இருந்த கிணற்றிலும் மண்டத்தீவு செம்பாட்டி தோட்ட கிணற்றிலும் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டார்கள். அவர்களின் தாய் தந்தையர்கள் மற்றும் சகோதரர்கள் இன்னும் வாழ்கிறார்கள். ஆகவே அந்த புதைகுழிகளும் அகலப்பட வேண்டும். கொக்குத்தொடுவாய் பகுதியில் மிக மோசமான முறையில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். வாய்கள் பிளந்தவாறு எண்புக்கூடுகள் முறிக்கப்பட்ட நிலையில் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இது மிகவும் பயங்கரமானதொரு செயற்பாடாகும். உலகின் மனித குலத்திற்கு எதிராக நிகழ்ந்த மோசமான மனித படுகொலை இதுவாகும். இந்த எண்புக்கூடுகளும் அதனுடனான உண்மையும் உலகுக்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும். கால ஓட்டத்தில் உண்மைகள் மறைக்கப்படக்கூடாது. யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அந்த சம்பவத்தின் உண்மை அவ்வாறே மூடி மறைக்கப்பட்டது. புதிய நூலகம் அமைக்கப்பட்டது. ஆனால் உண்மை இறுதி வரையில் வெளிப்படுத்தப்படவில்லை. இது நாம் விட்ட தவறாகும். ஆகவே செம்மணியில் மீட்கப்படும் மனித எண்புக்கூடுகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். எதிர்கால தலைமுறையினர் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் 20ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 21ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் நிகழ்ந்த மிக மோசமான ஆசியாவின் நிகழ்ந்த மனித பேரவலத்தின் அடையாளத்தை செம்மணி மனித எண்புக்கூடுகள் பறைசாற்றுகின்றன. சோமரத்ன ராஜபக்ஷ குறிப்பிடும் விடயங்களை ஆராய்ந்தால் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை கைது செய்ய நேரிடும் என்ற அச்சத்தில் அரசாங்கம் இவற்றை பொருட்படுத்தாமல் இருக்கிறது என்பது தெளிவாக விளங்குகிறது. கால ஓட்டத்திற்கமைய உண்மை மறைக்க இடமளிக்க முடியாது. சோமரத்ன குறிப்பிட்ட விடயங்கள் பண்பாட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம் என்றார். பாதாள உலக கும்பலிடமிருந்து லஞ்சம் வழங்கியது தொடர்பான வழக்கில் கைது செய்து காவலில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா தேர்தல் அமைப்பாளரும் நடிகருமான சரித் அபேசிங்கவை கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்ட விடயத்தில் ஐக்கிய மக்கள் சக்திக்குள் தலைவர்கள் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டுவதால் கட்சிக்குள் கடுமையான கருத்து வேறுபாடுகளும் மோதல்களும் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரித் அபேசிங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை விசாரணைகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவர் இங்கிலாந்து நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர் என்பதனை அறிந்திருந்தும் அவரை கட்சியுடன் இணைக்க உதவியாக கூறப்படும் நபர்கள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை விசாரணைகளை நடத்துமாறு கட்சியின் மூத்த தலைவர்களும் சக்தி வாய்ந்த செயல் வீரர்களும் கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சரித் அபேசிங்கவை ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியுடன் இணைக்கும் முயற்சியை கட்சியில் பணியாற்றும் ஒரு தொழிலதிபர் தான் எடுத்தார் என்பதையும் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர் கட்சியில் சேர்ந்த 24 மணி நேரத்திற்குள் அவரை கட்சியின் செயற்குழுவில் நியமித்ததற்கு அந்த தொழிலதிபர் தான் காரணம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்த நியமனங்களுக்கு பின்னால் ஏதேனும் பரிவர்த்தனைகள் நடந்ததா என்பதை விசாரிக்க வேண்டிய அவசியம் உண்டு என்றும் கூறுகின்றனர். தொகுதி அமைப்பாளர்கள் உட்பட 10 முதல் 20 ஆண்டுகள் கட்சிக்கு தங்களை அர்ப்பணித்து வலுவான செயலாளர்கள் இருந்த போதிலும் இந்த தொழிலதிபரின் தலையீட்டின் மூலம் புதிதாக சேர்ந்த பல கட்சி உறுப்பினர்களுக்கு கட்சியில் உயர் பதவிகள் வழங்கப்பட்டன என்றும் எந்த விசாரணையுமின்றி செயல்பட்ட இந்த நியமனங்களின் சிலவற்றால் கட்சி பெயரை இழந்துவிடும் என்றும் செயலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இந்த நபர்கள் குறைந்தபட்சம் ஒரு தேர்தலாக்காவது மக்கள் சக்தி கட்சிக்காக பணியாற்றுபவர்கள் அல்ல என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சரித் அபேசிங்கவை கட்சியின் தேர்ந்தெடுத்த போது கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களிடமிருந்து கூட எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 4ஆம் திகதி இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது.
உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்காக அரசாங்கத்தின் முன்மொழிவு குறித்தும் கலந்துரையாடுவதற்காக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் செயற்பாட்குழு அண்மையில் கூடியிருந்தது. இதன்போது குறித்த முன்மொழிவை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதியிடம் எழுத்துப்பூர்வமாக கோரிக்கை விடுக்க தீர்மானிக்கப்பட்டதுடன் இது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கும் முன்மொழியப்பட்டது. இதன்படி எதிர்வரும் 4ஆம் திகதி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் சட்டத்தரணிகள் சபை கூட்டத்தின் பின்னர் குறித்த பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இதேவேளை உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் முன்மொழிவு குறித்த கலந்துரையாடலுக்காவது நீதி சேவை சங்கமும் பொதுச்சபை கூட்டத்தை கூட்டுவதற்கு தீர்மானித்துள்ளது. அந்த சங்கத்தின் செயற்குழுவினால் எதிர்வரும் 11ஆம் திகதி இந்த விடயம் பொது சபை கூட்டத்தை கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகள் பாவித்ததாக சந்தேகிக்கப்படும் ஸ்பைனர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் திருக்கோயில் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கஞ்சிக்குடிச்சாறு பக்மிட்டியா காட்டுப்பகுதியில் திங்கட்கிழமை மாலை அப்பகுதியில் உள்ள மரப்பொந்து ஒன்றில் நுட்பமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. வழமை போலன்று ரோந்து சென்ற விசேட அதிரடி படைக்கு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றிற்கமைய இத்தேடுதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் நீண்ட காலம் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததனால் துருப்பிடித்திருப்பதாக எமது செய்தியாளர் பாருக் ஷிஹான் தெரிவித்துள்ளார். இதில் ஸ்னைப்பர் துப்பாக்கி ஒன்றும், தொலைநோக்கு துப்பாக்கி ஒன்றும், அவைக்கூடு ஒன்றும், தோட்டாக்கள் 7 உள்ளிட்ட ஆயுதங்கள் உள்வாங்கப்பட்டதுடன் தற்போது தமண போலீஸ் நிலையத்தின் சட்ட நடவடிக்கைகளுக்காக விசேட அதிரடி படையினரின் ஒப்படைத்துள்ளனர். மேலும் ஆயுதங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் கடந்த யுத்த காலங்களில் விடுதலை புலிகள் தமது கட்டுப்பாட்டு பிரதேசங்களாக அறிவித்திருந்த செயற்பாடு வந்ததுடன் கொரில்லா போர் உத்தியை இவ்வாறு ஆயுதங்களூடாக வெளிப்படுத்தி வந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.